மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவங்க என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அவங்களுடைய வாய்க்காலில் கீரை தண்டுகளை பயிரிட்டு அந்த கீரை தண்டை வேரோடு பிரித்து கொண்டு வந்து அதை ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் கோதுமை மாவையும் அதில் கலந்து ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க. கோதுமை மாவு கஞ்சியில் கீரை தண்டை போடுற ஒரு சூப்பு மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கஞ்சி சமைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுதுட்டு வரக்கூடிய ஆட்களுக்காக வேண்டி இருந்து வாசலிருந்து பரிமாறுவாங்க. இது அந்த அம்மாவுடைய வழக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி சஹல் இப்னு சாதுங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து விட்டதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த கஞ்சி குடிப்ப இந்த சூப்பை சாப்பிடுவதற்காக வேண்டி நாங்கள் ரொம்ப ஆர்வப்படுவோம். எப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் என்று நாங்கள் இதற்காக வேண்டி ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஒரு மக்கள்லாம் கூடக்கூடிய நேரத்தில் நம்மளா போய் என்ன செய்யலாம், வழியே நிறைய மக்கள் கூடுகிறார்கள், அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக குடிபானங்களை கொடுக்கலாம், பசியாற்றுவதற்காக சின்ன சின்ன உணவுகளை கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரியான ஒரு விருந்தோம்பல் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இவையெல்லாம் காரணம் இல்லாமல், ஃபங்க்ஷன் இல்லாமல், விழா இல்லாமல் விரும்பும் போதெல்லாம் கொடுக்கக்கூடிய விருந்துங்கிற வகையில் சேர்கிறது. இது இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு விழாவை ஏற்படுத்தி அதற்காகவும் விருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த விருந்தில் முதன்மையான விருந்து நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய திருமண விருந்து. ஒருவர் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த திருமணத்தை காரணமாக வைத்து திருமணம் முடிந்த பிறகு தன்னால் இயன்ற அளவுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், அவங்க இன்னைக்கு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லேயே பெரிய செல்வந்தராக பிற்காலத்தில் ஆனார். ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஹிஜ்ரத் செய்து போய் மதீனாவுக்கு சென்ற பொழுது இன்னொரு சஹாபி வீட்டில் அவரை ஜாயின்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. மக்காவிலிருந்து வந்த ஒரு சகோதரை மதீனாவில் உள்ள ஒரு சகோதரரை சேர்த்து நீங்கள் 2 பேரும் சகோதரராக இருந்துக்கிறங்க. அப்போ அவர் வீட்டில் தங்கி கொள்வார். அவர் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் பாதி அவருக்கு பங்கிட்டு கொடுப்பாரு. இப்படித்தான் சஹாபாக்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் எல்லாம் தங்கி இருந்தார்கள். அந்த மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அது மாதிரி ஒருத்தரை சேர்த்து விட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, கடத்தருவை எங்கே இருக்குன்னு காட்டு, நீ உன் வீட்டையும் தர வேணாம், வாசலையும் தர வேணாம், சொத்துல பாதியும் தர வேணாம். அவர் கொஞ்சம் சுயமரியாதைக்காரர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அவங்களும் ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தாலும் மதீனாவில் எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட இன்னொருத்தருடைய தயவுல போய் இருக்கிறது அவருக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது. நம்ம ஏன் இன்னொருத்தர் தயவுல இருக்கணும்னு சொல்லி அந்த சகோதரர்கிட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டா, உன்னுடைய பொருளை நீயே வைத்துக்கொள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விட்டுருக்காங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு கடத்தருவு எங்கன்னு காட்டுன்னு சொல்லி அவர் கடத்தருவுக்கு போய் சில பொருளை வாங்கிட்டு போயிடாரு. மடமண்டு வியாபாரம் பெருகுகிறது, பணம் அதிகமாக சேருகிறது. அதுக்கப்புறம் பணம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரசூல்லாட்ட வர்றாரு. கொஞ்ச நாள்ல என்ன செய்யுது, பணம் தார்மா அவருடைய அந்த சுயமரியாதை உணர்வுக்காக வேண்டி அல்லாஹ் ரொம்ப அதிகப்படியான வசதிகளை அவர் கொடுத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். வரும்போது கல்யாணமெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றார். நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறார், மஞ்சள் நிறத்தில் நறுமணத்தை பூசிக்கொண்டு வருகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், என்ன எதுக்காக நறுமணம் பூசிருக்கிறீங்க, ஹல்த சவ்வஜித்த, கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ கல்யாணம் ஆனால் தான் இந்த மாதிரி செய்வாங்கன்னு இந்த சமூகத்தில் இருந்திருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பூசிக்கிட்டு வரமாட்டாங்க. அந்த மஞ்சள் நிற நறுமணத்தை பார்த்த உடனே உனக்கு திருமணம் ஆகிவிட்டதான்னு கேட்குறாங்க. அவர் ஆமா அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, எவ்வளோ மகர் கொடுத்த? ஒரு பேரிச்சங்கொட்டையுடைய அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் சரிதான், அவுலிம் பொலோ பிஷாத், ஒரு ஆட்டையாவது எடுத்து விருந்து, திருமண விருந்தை கொடு அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. அவர் கல்யாண விருந்து கொடுக்கல, கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு. கொடுக்காம இருந்த ஒரு ஆளை கூட என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவுலிம் பொலோ பிஷாத், ஒரு ஆட்டையாவது அடுத்து நீ என்ன செய்ய, திருமண விருந்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். அப்போ திருமணத்திற்காக வேண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மாப்பிள்ளை அவரால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், விருந்து கொடுக்கணும். இவர் நல்ல வசதி உள்ள, அதுக்காண்டி எல்லாரும் ஆட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவர்கிட்ட வசதி உள்ளவராக இருந்த காரணத்தினால் நினைச்சிருக்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்து நீ திருமண விருந்து கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்பில் அவர் ஆட்டு விருந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பல திருமணங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திருமணங்கள்ல எல்லாம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரே ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய சமுதாய தலைவருங்கிற முறையில் அவங்க கொடுக்கறதா இருந்தா 1000 ஆடு அறுத்தாலும் பத்தாது, அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு ஃபாலோயர்ஸ் அவங்களுக்காக இருக்கிறாங்க, அவ்வளவு பேரையும் அழைக்கணும். அப்படியான ஒரு நிலையில இருந்தும் கூட அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு தக்கவாறு தான் முடிவெடுக்க முடியும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு ஆட்டை விருந்து கொடுத்தார்கள். ஒரு ஆட்டை அறுத்து அதை விருந்தாக கொடுத்தார்கள். பாக்கி திருமணங்கள்ல எல்லாம் அதுக்கு கம்மி தான். அந்த மாதிரி பெரிய விருந்துகள்லாம் ஒன்றும் செஞ்சது கிடையாது என்று சஹீஹுல் புகாரியில ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மற்ற திருமணங்கள்லாம் என்ன விருந்து, நம்ம என்ன விருந்துன்னு நினைக்கிறோம், பெரிய அளவில் இருக்கணும், பிரியாணி போடணும், பலவிதமான சுவைகள் இருக்கணும், அறுசுவையெல்லாம் இருக்கணும் என்றெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதனாலேயே இந்த திருமண விருந்துக்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், சிரமப்படுகிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டாவது என்ன செய்யறோம், கல்யாண விருந்து கொடுக்கணும் என்று ரொம்ப முயற்சி எடுத்துக்கொள்கிறோம், ரிஸ்க் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை திருமணம் செய்யும் பொழுது 2 கையளவு கோதுமை, இதான் ஒரு முத்துங்கிறது. ஒரு முத்துன்னா இப்படி 2 கையில் அல்றோம் இல்லையா, இதான் ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க அரபில. 2 கையில் அள்ளக்கூடிய கோதுமை எவ்வளவு இருக்கும், ஒரு 1 லிட்டர் இருக்கலாம் அதிகபட்சமா போனா, பெரிய கையா இருந்தா. அப்போ 1 லிட்டர் கோதுமை அளவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை திருமணம் செய்யும் போது கொடுத்த விருந்து. 1 லிட்டர் கோதுமையில என்ன, அது கஞ்சியா கொடுத்தாங்களா அல்லது சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்தாங்களா, அது என்னவா கொடுத்தாங்கன்னு வரல. 1 லிட்டர் கோதுமையில எத்தனை பேர் சாப்பிட முடியும், அதுல என்ன கொடுக்க முடியும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாண விருந்துன்னு என்ன செய்யறாங்க, 1 லிட்டர் கோதுமை அளவுக்கு மாவை எடுத்து அதிலிருந்து ஏதோ அவர்களால் விரும்பின செய்து நினைஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதுல கறியோ வேற எந்த பொருளுமே இருக்கவில்லை, வெறுமனை சும்மா ரொட்டி. அப்ப நம்ம இதுல என்ன வழங்குறோம், வசதி உள்ளவர்கள் வந்து அந்த மாதிரி பிரியாணிகள், நம்ம திருமண விருந்து இஸ்லாம் கடமையாக்கி இருக்குது. திருமண விருந்து என்ன செய்யணும், 4-5 ஆட்டு அறுக்கணும், பிரியாணி போடணும், பெரிய பெரிய சமையல்காரெல்லாம் கூட்டிட்டு வரணும், அப்படிலாம் நம்ம ஊரெல்லாம் அழைக்கணும், இந்த மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. திருமண விருந்துடைய அளவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு ஆடு கொடுத்தாங்க நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் குறைவாக நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 2 கையளவு கோதுமையை கொண்டு விருந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல என்ன கொடுக்க முடியும் யோசிச்சு பார்த்துக் கொள்ள வேண்டியதான். அப்போ ஒரு பிஸ்கட்டை கூட கொடுக்கலாம். கல்யாண விருந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பெரிய சாதாரண ஏழையா இருக்கிறீங்களா, நடுத்தர மக்களா இருக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம், ஆளுக்கு 2 பிஸ்கெட்டை கொடுத்து அது வலிமை விருந்து தான், விருந்து கொடுத்தாச்சு அவ்வளவுதான். விருந்துன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், விருந்துன்னா பிரியாணி, நமக்கு பழைய பொண்ணு என்னது விருந்துன்னா பிரியாணி, அல்ல தந்தா கொடுங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் நிறைய ஃபங்க்ஷன் மைனஸ் பண்ணிவிட்டோம், அந்த 3 பாத்தியா இல்லை 7 பாத்தியா இல்லைன்னு கல்யாண விருந்தா இருக்கு, நல்லபடியாக கொடுங்க. உங்களுக்கு சக்தி இருக்குமே ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்தை நம்ம கொடுக்கலாம். சக்தி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி சக்தியிலே இருக்கிறோம். ஒரு விருந்துனால ஒருத்தன் கடனாளியா போயிடக்கூடாது. ஒரு விருந்துனால அவனுக்கு இருப்புகள் வந்து குறைந்து அவசியத்துக்கு சேமித்து வைத்திருப்பான், அதெல்லாம் இழந்துடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட வலிமாவை கொடுத்துருக்காங்களே, 2 கை கோதுமையை கொண்டு வலிமான்னு கொடுத்துருக்காங்களே, இதுல என்னத்தை கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, இது விருந்தா, இது ஒரு சாப்பாடா, இப்படி நம்ம அப்படி நினைப்போமா இல்லையா? அது விருந்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால விருந்து ஒரு வாழைப்பழம் விருந்தாக இருக்கலாம், சாதாரண கஞ்சி காய்ச்சி கூட என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம். அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அது ஒரு சூப் மாதிரி போட்டு என்ன செய்யலாம், வாங்க இதான் விருந்து. நம்ம உலகத்துக்கு வெட்கப்படக்கூடாது. எதனால இந்த ஆடம்பரம்லாம் வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மக்களை திருப்திப்படுத்துவதற்காக என்ன செய்யறான், நம்மளை என்ன நினைக்குவாங்க, இதா ஒரு சாப்பாடு நினைச்சிருவாங்களே, அற்பமா கருதி விடுவார்களேன்னு நினைக்கிறான். அது தேவையே கிடையாது. நீ என்னத்தை கொடுத்தாலும் மக்களை திருப்திப்படுத்த இயலாது. அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்தாலும் திமிரப்பார், சாப்பாடுக்கு வழி இல்லை, விருந்துக்கு முடிச்சு செலவழிக்கிறான்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால மக்களை திருப்திப்படுத்தணும் தேவை கிடையாது. நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இவன் நான் கஷ்டப்பட தரப்போறான், நம்ம மக்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி விருந்தை போட்டு முடிச்சுட்டு கடனாளி ஆயிட்டோன்னா வந்தவங்க தரப்போறாங்களா நமக்கு? நம்ம இது நம்ம தான் சுமக்க வேண்டும். அதனால கொஞ்ச நேரத்தில் 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்குவான் மதிக்குவான் என்ற காரணத்திற்காகவெல்லாம் நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் விருந்து கொடுக்க அவசியம் கிடையாது. அல்லாஹ் பரக்கத் செஞ்சா அதை கொடுங்க, இல்லை எந்த அளவு கூட கொடுத்துக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாச்சும் வந்து ஒரு உணவுல சேர்த்துக்கலாம். இது கோதுமைங்கிறது ஒரு உணவு வகையில் உள்ளது. உணவுல சேர்க்க முடியாத சாதாரண ஸ்வீட் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு பொருள்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சஃபியா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது ஹைஸ் என்ற ஒரு பதார்த்தத்தை விருந்தாக கொடுத்தார்கள். இதுவும் புகாரில் இருக்கிறது. ஹைஸ்னா என்ன தெரியுமா, கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் பால், கொஞ்சம் நெய், இதை போட்டு கலக்கின ஒரு பதார்த்தம், அவ்வளவுதான். இது வந்து உணவுல சேராது. நம்ம சாதாரண ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரி என்னது ஒரு ஸ்வீட் பொருள், அவ்வளவுதான். இது வந்து பசி அடக்கக்கூடிய ஒரு மேட்டர்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்கு மேல நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். நமக்கு என்ன இருக்கு, சாப்பாடுலாம் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிடுவோமே, அது விருந்தாவே இருந்திருக்கிறது.
சாப்பாட்டுக்கு மேலே எதை நம்ம சாப்பிடுவோமோ அதுதான் முழு விருந்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ என்ன ஒரு டீ கூட கொடுக்கலான்னு வழங்குதில்ல, விருந்துன்னு சொல்லி சும்மா வந்த ஆளுகளை சும்மா அனுப்பிடாம என்ன செய்யணும், டீ கொடுக்க வசதி இருந்தால் டீயை மட்டும் கொடுங்க, பிஸ்கெட் கொடுக்க வேண்டாம் அது சேர்த்து கொடுத்துட்டு போங்க, 2 வாழைப்பழம் கொடுத்தா கொடுத்துட்டு போங்க, இது மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஒரு லட்டை கூட என்ன செய்யலாம், இது நம்ம வலிமை விருந்து என்று கொடுக்கலாம். அது வெக்கப்பட தேவை கிடையாது, அங்கே ஊருக்காக வேண்டி வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தந்திருந்தாலும் என்ன செய்யுங்க, விருந்து கொடுங்க, ஆட்டை எடுத்து பிரியாணி போட்டு என்ன செய்யுங்க, அது மாதிரி கொடுக்கணும், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை வந்து அற்பமான ஒரு பொருளை விருந்தாக வைத்துக் கொண்டு என்னை அழைத்தால் நான் அதுக்கு போய்விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் சொன்னா அந்த கால் ஆட்டுக்கால்லாம் இருக்குல்ல, ஆட்டுக்காலில் வந்து அந்த குழம்பு வெடிச்ச குழம்பு இருக்கும்ல கீழே, அது ரொம்ப யூஸ் பண்ணாத பகுதி, அது தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சூப்பு போட்டு அதான் சாப்பாடுன்னு என்னை கூப்பிட்டாரே, ஆனால் அதுக்கு நான் போயிடுவேன், என்ன சாப்பாடுன்னு பார்க்க மாட்டேன். அழைத்து விட்டார்களே ஆனால் அவங்களுடைய அழைப்புக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்வேன், போயிடுவேன் சொல்றாங்க. நீங்களும் அது மாதிரி போங்கிறாங்க. நம்மளாம் என்ன விருந்துக்கு போயிட்டு விருந்துன்னு கொடுத்தாங்க, இது ஒரு விருந்தா, கல்யாணத்துக்கு போய் பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க பாரு, கல்யாணத்துக்கு போய் அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம். கல்யாணத்தில் பேரிச்சம்பழம் கொடுக்குறான் பாரு, கல்யாணத்தில் பாலை கொடுக்குறான், ரோஸ் மில்க் கொடுக்குறான் பாரு, இதோட அனுப்பி விட்டான் பாரு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது. நபிகள் நாயகம் அவருடைய சக்திக்கு தகுந்த வாரவர்த்தல் அவருடைய நிலம் அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ, என்ன கஷ்டமோ, என்ன தேவையோ, நம்ம விரும்புகிற மாதிரி அவர் செலவழிக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படவும் கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அற்பமான பொருள்களுக்கு அழைக்கப்பட்டால் கூட நான் போய்விடுவேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கும் உத்தரவிட்டார்கள், நீங்கள் அது மாதிரி போய்விடுங்கள். அற்பத்திலும் அற்பமான பொருள் தான் விருந்து என்று சொல்லி உங்களுக்கு அழைத்தால் கூட சும்மா டீ மட்டும் சாப்பிட்டு வாங்க, அதான் விருந்து, பிஸ்கட் தான் தரப்போறோம், பேரிச்சம்பழம் தான் தரப்போறோம் சொல்லி கூப்பிட்டா கூட அதுக்கு போயிருங்க. நீ பேரிச்சம்பழங்கிற இதுக்கான மெனக்கிட்டு போக முடியுமா, ஒரு பேரிச்சம்பழம் கூட வாங்கிக்க முடியாதா, அப்படி நினைக்க கூடாது. அந்த அன்புக்காக வேண்டி என்ன செஞ்சிருன்னு அந்த விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த விருந்து கல்யாணம் என்பதற்காக வேண்டி செய்கிற விருந்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுன்னத் ஃபங்க்ஷன் என்ற அடிப்படையில் எல்லாரும் கல்யாணம் சந்திக்கிறோம். இந்த எல்லாரும் சந்திக்கக்கூடிய கல்யாணத்தில் இந்த விருந்துங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி அதை கூட சிரமம் இல்லாமல் ஆக்கிவிட்டாங்க. விருந்துண்டா இவ்வளவுதான் இருக்கணும், இன்னென்ன தரத்தில் இருக்கணும், 6 சுவைகளும் இருக்க வேண்டும், 74 வகைகள் செஞ்சிருக்க வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னு வைங்க, அல்லது ஒரு கண்டிஷனை இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு போயிடுவோம். விருந்தையும் நமக்கு வந்து ஒரு சுன்னத்தாக ஆக்கிவிட்டு அதில் எப்படி வழிகாட்டுறாங்க, வசதி உள்ளவனுக்கு தகுந்தவாறு வழிகாட்டி இருக்கிறாங்க, அறவே வசதி இல்லாத மக்களுக்கு தகுந்தவாறு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுவும் நபி வழிதான், இதுவும் நபி வழிதான். நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்து பிரியாணி ஆக்கி கொடுத்தாலும் நபி வழிதான், அது உள்ள அதை செஞ்சுட்டு போறான். நீ அந்த சுண்ணத்தை செய்ப்பான், அந்த சுண்ணத்தை செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை ஆக்கி கொண்டோமையானால் ஊர் உலகத்திற்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கௌரவம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறது தகுந்தவாறு என்ன செய்யலாம், அந்த திருமண விருந்தை கொடுத்துக் கொள்ளலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விருந்து என்பதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விருந்து. திருமணத்திற்கு என்று விருந்து கொடுக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு நம்ம எதுக்கெல்லாம் பேர் வைக்கிற விருந்து கொடுக்குறோம், சுன்னத்து பண்றதுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறோம், இப்படியெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா கல்யாணத்துக்கு கிடைக்கிறது. கல்யாணத்துக்காக விருந்து கொடுத்தல் என்பது நமக்கு கிடைக்கிறது.